இந்த மாதிரி அந்த ஏஞ்சல்ஸ் வரும்போது அவங்க ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவாங்களா, இல்லை ஜஸ்ட் நீங்கள் என்ன? ஒரு தடவை நான் குஜராத்தில் ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருந்தேன் ஹோட்டலில். வந்து பார்த்தா நல்ல ஒரு பாதி தென்னை மரம் அளவுக்கு ஒரு தூதன் வந்து, முகம் மட்டும் கிளாரிட்டியாக எனக்கு தெரியல, ஆனால் நல்ல ஒரு தோள்பட்ட எழுப்பினாங்களே. அப்போ அது யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த ரூமுடைய ஒரு கார்னரில் தேவதூதன் நிற்கிறாப்ல. ஆனால் அன்னைக்கு முகத்தை பார்த்து உணர்ந்தீங்க இதுதான் ஆண்டவர் அப்படிங்கிறது எப்படி உணர்ந்தீங்க? இல்லை தேவ சமூகத்தில் சில நாட்கள் காத்திருந்தேன், வேதத்தை விடாமல் வாசித்து கொண்டு இருந்தேன். பார்த்தே ஆகணும், உங்களுடைய முகத்தின் சாயலை என்னை மறுரூபமாக்குங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அந்த நாட்களில் இப்போ டிஜே சங்கல் மாதிரி ஆட்கள்லாம் வந்து சொல்லும்போது இப்படி பார்த்தேன் அப்படின்னா அவங்க லைஃப்பில் அது ரிஃப்ளெக்ட் ஆகி நிறைய பேருக்கு பிரயோஜனமாகவும் இருக்கும். அதனுடைய சில பேர் அதை சொல்கிறாங்க, ஆனால் அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் இல்லாமல். ஸோ உங்கள் லைஃப்பில் அது ஒரு உண்மையிலே நல்ல கேள்வி கேட்டீங்க. உயிரோட எழுப்புறது அந்த மாதிரினா நல்ல கேள்வியே கரெக்டாக கேட்குறீங்க. தீர்க்கதரிசன வரம் உங்களுக்குள்ள கிரியே செய்யுது. எப்படின்னா இதை நான் பேர் சொல்லியே சொல்கிறேன். பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, லாஸ்ட் யூரின் அண்ட் மோஷன் போயிடுச்சு. எனக்கு அதெல்லாம் தெரியல. உடனே போய்ட்டு நான் ஒரு ஜெபம் பண்ணிட்டு உள்ளே போகிறேன். குழந்தை கர்ப்பத்திலே செத்து போச்சு. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, குழந்தை இறந்துருச்சு, நாங்கள் திங்கக்கிழமை அபார்ட் பண்ண போகிறோம், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். பைபிள் ரிவ்யூ மீடியா டீம் வருகிற அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மலேசியாவுக்கு வரும். அங்கே இருக்கக்கூடிய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் எடுக்கிறோம். ஸோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்கள் சாட்சிகள் ஊழிய அனுபவத்திலே ஷேர் பண்ண விரும்பினா எங்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். அதே போல் உங்களுக்கு தெரிந்த சாட்சிகளும் ஊழியர்கள் இருக்காங்க, அவங்களும் வெளியே தெரியல அப்படின்னா அவங்களையும் எங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இன்னும் வந்து எங்கள் ஈடன் டிவிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா மலேசியாவில் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு, உங்கள் பகுதியில் ஸ்டே பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது ரொம்ப உதவியாக இருக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும் சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நிச்சயமாக எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். இருக்கக்கூடிய இந்த நீதிமொழிகள் என்ற புத்தகம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலே முதல் முறை அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். நீதிமொழிகள் 915 வசனங்கள் இருக்குது. இந்த 915 வசனங்களும் பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் நன்றாக புரியும் விதத்தில் கையிலே வரையக்கூடிய ஓவியரை கொண்டு கார்ட்டூன்ஸ்லாம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. இது பல வருடங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஜான் அண்ட் ஜாஸ்மின் ஃபேமிலி வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எல்லார் வீட்லையும் கிடைக்கணும், எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேர பிள்ளைகளுக்கும் இது கிடைக்கணுங்கிற விதத்தில் எந்த விதமான லாபம் நோக்கம் இல்லாமல் வெறும் 150 ரூபாயும் ப்ளஸ் 50 ரூபீஸ் கொரியர் சார்ஜ் மூலமாக இதை வந்து கொடுக்குறாங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. அது மாதிரி வந்து நிறைய பிசாசின் காரியங்கள் நிறைய பேசியிருக்கீங்க. அது மாதிரி இப்போ நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களில் இப்போ நீங்கள் ஆண்டவரை பார்த்தது, தூதர்களை அந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? அதுவும் தேவனுடைய கிருபையில் உண்டு. ஓகே. முதல்ல தேவ தூதர்களை தரிசிக்கிறதுக்கான கிருபையை ஆண்டவர் தந்தார். ஒரு பரிசுத்தவான் வந்து ஆலயத்தில் ஜெபிச்சிட்டு இருக்கார். நான் பக்கத்தில் ஒரு வீட்டில் குடியிருந்தேன். குடியிருக்கும் பொழுது திடீர்னு வந்து ஆண்டவர் என்னை தூக்கத்திலிருந்து எழுப்புறார். அது ஒரு பிற்பகல் நேரம், 3:30 மணி 4 மணி அந்த மைக்குள்ள ஆண்டவர் என்னை தூக்கத்திலேருந்து எழுப்புறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி உட்காந்துட்டு ஸ்தோத்திர ஆண்டவரேங்கும்போது, நீ எழுந்து உன் கதைகளில் இருக்கிற சர்ச்சுக்கு போ அப்படின்னாரு. சரிங்க ஆண்டவரே சொல்லிட்டு எந்திரிச்சு ஷர்ட்டை போட்டு வெளில வரேன். வெளில வந்தோடனே, நீ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தியே என்னுடைய தூதர்களை பார்க்கணும்னு, நான் உனக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப புல்லரிப்பாக இருந்துச்சு. ஏன்னா நான் கேட்டிருந்த நாட்கள்லாம் அது கிடைக்கல. இப்போ தூங்கிட்டு இருக்கேன், இப்போ வந்து சொல்கிறாரு. சரி ஓகே, அந்த தூக்கத்தில் ஆண்டவர் பேசுகிற அனுபவம் எனக்கு இருந்தனால அப்படின்னு ஓகேன்ட்டு வந்துட்டேன். வந்து பார்த்தா நல்ல ஒரு பாதி தென்னை மரம் அளவுக்கு ஒரு தூதன் வந்து, முகம் மட்டும் கிளாரிட்டியாக எனக்கு தெரியல, ஆனால் நல்ல ஒரு தோள்பட்ட அளவுக்கு முடி, அதே மாதிரி 2 ரெக்கைகள், தெளிவாக அந்த 2 ரெக்கையை பார்த்தேன். அப்புறம் கால் தெரியல, ஃபுல்லாகவே அந்த ட்ரெஸ்ஸு நல்ல சுருக்கமாக வெள்ளை கலரில். பட் அதில் வந்து இந்த குறுக்க கயிறுலாம் கட்டியிருக்காங்க, சிஎஸ்ஐ ரெவரண்ட்லாம் கட்டி அங்கியில் கட்டியிருக்கிற மாதிரி கட்டியிருக்கிறாங்க. நல்ல முடி, முகம் மட்டும் தெளிவாக தெரியல. அதாவது நல்ல பால் வடிகிற முகம் மாதிரி இருக்குது. ஆனால் ஆணுடைய முகமா பெண்ணுடைய முகமான்னு தெரியல. ஆனால் நல்லா அவ்வளோ ஹைட்டு.
இன்னும் ஒரு 6 அடி அப்படியே இல்லை 10 அடிக்கு மேலே தான் 10 அடிக்கு மேலே தான் ஒரு ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது. அப்போ அந்த சர்ச்சுடைய என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு வந்துட்டேன். வந்தோடனே தான் அந்த தூதனை நான் பார்க்குறேன். தூதன் வந்து சர்ச்சை நோக்கி பார்த்துட்டு இருக்காப்புல. ஒரு 30-40 வினாடியில் அப்படியே என்னையே பார்க்குறாப்புல. பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. பண்ணிட்டு அப்படியே அசண்ட் ஆயிட்டார். எப்படின்னா ஒரு 2 அடி 3 அடி தூரத்துக்கு அப்படி போறது மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்புறம் அப்படியே ஃபுல்லாக டிஸப்பியர் ஆயிடுச்சு. அப்போ ஆண்டவர் உணர்த்துறாரு, நீ நேராக உள்ளே போய் எதை பார்த்தியோ என் தாசன்கிட்ட சொல்லுன்னு. உள்ள போய் சொல்லுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து பார்த்தா அங்கே அந்த சர்ச் பாஸ்டர் வந்து கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. வேற யாருமே இல்லை. என்ன ஜெபம் பண்றாருன்னா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, இந்த பாடலை பாடி பாடி அழுதுட்டு இருக்காரு. நாங்க நின்றுட்டு இருந்தோன்னா பார்த்துட்டு வாங்க பிரதர் பிரைஸ் எல்லாம் அப்படின்னாரு. நான் அப்படியே வெயிட் பண்ணேன். ஒரு 2 மினிட்ஸ்ல ஜெபத்தை முடிச்சுட்டு வந்துட்டு முன்னாடியே வந்துட்டீங்களான்னு. தூதன் பார்த்துட்டேன். தூதன் இருக்கும்போது தூதனா என்னது அப்படின்னாரு. ஐயா நீங்க உள்ள ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க, நான் வீட்டில் தூங்கிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை எழுப்பி நீ போய் பாரு அப்படின்னாரு. வந்து பார்த்தா இங்கே இவ்வளோ பெரிய தூதன். அவன் போனோன்னு தான் நான் உள்ளே வந்தேன். நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் அந்த பாட்டை பாடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவர் ரொம்ப அழுதுட்டார். ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், கேட்டது நான் ஆனால் பார்த்தது நீங்கள். எனக்கு பாக்கியம் இல்லை போல, உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்றாரு. சரி எப்படியோ ஒரு கிருபை அன்னைக்கு நான் முதல்ல பார்த்தேன். சரி அதுக்கப்புறம் ஒரு 4-5 விசை இன்னும் வேற வேற அக்கேஷன்ஸில் தூதர்களை நான் உணர ஆரம்பித்தேன். அப்போ இதை இன்னும் நான் புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு வசனம் சங்கீதத்திலேருந்து எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அதை ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய கருத்தரங்களை போதிச்சார். அது வந்து ஒரு சிம்டம். எப்படின்னா நம்ம நல்ல தேவனை ஆராதிச்சு உண்மையிலே அப்படி பிரசன்னத்தில் வாஞ்சியோடு இருக்கும்போது திடீர்னு நம்முடைய முடி சிலுத்துச்சுன்னா அங்கே வந்து ஏஞ்சலிக் பிரசன்ஸ் வருதுன்னு ஒரு அர்த்தம். அப்படியா? அதான் நிறைய பேருடைய ஜெபத்தில் இந்த அனுபவம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அது ஏஞ்சல்னு தெரியாது. இன்னொன்று, அஃப்கோர்ஸ் ஏஞ்சல்ஸ் ஆர் நாட் கிரேட்டர் தென் காட். அவர் தான் அல்டிமேட். அவருடைய சர்வன்ஸ் தான் அவங்க. பட் ஏன்னா முதல்ல இதை பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் கிடைக்கும் போது தான் தூதர்களை பார்க்குற ஒரு புரிந்து கொள்ளுதல் வரும் பொழுது நிச்சயமா அவரை நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி அந்த ஏஞ்சல்ஸ் வரும்போது அவங்க ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவாங்களா, இல்லை ஜஸ்ட் நீங்க என்ன? ஒரு தடவை நான் குஜராத்தில் ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருந்தேன் ஹோட்டலில். ஏன்னா நாங்கள் மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு ரொம்ப லேட்டாக டின்னர் முடிச்சுட்டு வந்து படுத்தோம். பயங்கர அசதி. பகல் முழுக்க அந்த பவர் கேம்பில் ரொம்ப அதிகமாக நாங்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணது, ஜெபம் பண்ணது, டெலிவரன்ஸ் பண்ணது, எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம். சாப்பாடு ரொம்ப டிலே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ வெரி டயர்ட். அப்போ தூதன் வந்து எழுப்புறான். நான் உண்மையிலே வந்து பக்கத்தில் இருக்கிற பாஸ்டர் தான் நம்மளை எழுப்பார் நினச்சி சொல்லுங்கள் பாஸ்டர்னு. எந்த பதிலுமே இல்லை. கண்ணை திறந்து பார்க்குறேன், இருட்டில் தெரியல. லைட்டை போட்டேன். போட்டால் அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்போ நம்மளை எல்லாம் எழுப்பினாங்களே, அப்போ அது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த ரூமுடைய ஒரு கார்னரில் தேவதூதன் நிற்கிறாப்புல. ஆனால் அன்னைக்கு முகத்தை பார்க்குறேன், தெளிவாக ஒரு மேல் ஃபேஸ். என்னன்னா அவர் வாயே திறக்கல, அவரு சத்தம் மட்டும் வருது. சுஜிக்கு குழந்தைய கொடுத்துட்டேன்னு ஃபோன் பண்ணி சொல்லு. பேசாம. ஆமா, வாயை திறக்கவே இல்லை, சத்தம் மட்டும் வருது. சுஜிக்கு குழந்தைய கொடுத்துட்டேன்னு ஃபோன் பண்ணி சொல்லு. அந்த சுஜி வந்து எங்க சர்ச் தான். முடிஞ்ச அந்த வீடியோ வாங்கி நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரி. நான் குஜராத்தில் இருக்கேன், அகமதாபாத்தில். சுஜி வந்து திருச்சி திருவரம்பூர்ல இருக்கிறாங்க, மேரீடு. குழந்தைக்காக அவங்க அழுதுட்டு இருந்திருக்காங்க. அப்போ நான் என் ஃபோன் எடுத்து சுஜி நம்பரை தேடுறேன், என்கிட்ட இல்லை. ஏன்னா அவங்களாம் நியூ கம்மர்ஸ், அவங்க நம்பர் இல்லை. அப்போ அவங்களுக்கு பிரேயர் செல் லீடர் யாருன்னா பிரதர் ஜெரால்ட். இன்னைக்கு அவர் ஒரு பாஸ்டராக இருக்காங்க கரூர் மாவட்டத்தில். உடனே ஜெரால்டுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். விடிய காலையிலே ஃபோன் பண்ணேன்னா அவர் அவசரப்பட்டு என்னாச்சு பாஸ் இந்த நேரத்தில் என்னன்னு கேட்குறாரு. அப்போ நான் சொல்கிறேன், இது மாதிரி கர்த்தருடைய தூதன் எங்கள் அறைக்கு வந்தான், சுஜிக்கு குழந்தைய கொடுத்தா ஓன்னு அழுதுட்டார். என்னன்னா
அந்த லோக்கலில் சுஜி குழந்தை இல்லாமல் கதறி அழுக ஜெபக்கூட்டத்தில் வந்து அந்த ஜெபக்கூட்டத்தில் இருந்தவங்களாம் அந்த ஜெரால்டோட சேர்ந்து குழந்தைக்காக எல்லாம் ஜெபம் பண்ணியிருக்காங்க. 3 நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க பாஸ்டிங் போட்டு. இப்போ பதில் எங்கே வந்துருச்சு பாருங்க. இப்போ இதில் 2 விஷயம் நான் சொல்கிறேன் பிரதர். ஒன்று, தூதர்கள் வந்து என்கிட்ட பேசினாங்க, நான் கம்யூனிகேட் பண்ணேன், அது ஆப்டாக இருந்துச்சு, அவங்க எல்லாமே ஆச்சரியப்பட்டாங்க. நம்ம இங்கே ஜெபிக்கிறோம், நம்ம பாஸ்டருக்கு ஆண்டவர் தூதனை அனுப்பி பேசிட்டாருன்னு சொன்னாங்க. இது ஒரு விஷயம். 2வது விஷயம், ஏன் தூதர்கள் வந்து அவங்கள்ட்டே சொல்லாமல் என்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா, நான் பெரிய ஆளுங்கிறதுக்காக இல்லை, நான் புரிஞ்சுக்கிறேங்கிறது தான் என்னுடைய தகுதி. ஓகே ஓகே ஓகே. என்னால் அந்த விஷயத்தை ரிசீவ் பண்ண முடியுது, இல்லை அதை நான் பழகியிருக்கேன், அதை தெரிஞ்சிருக்கிறேன், அவ்வளோதான் மேட்ரு. ஓகே ஓகே. ஸோ கரெக்டாக யாருக்கு புரியுதோ அவங்கள்ட்ட கன்வே பண்ணுறாங்க. அவங்களுக்கே என்னைக்கு புரியுமோ அன்னைக்கு டைரெக்டாக அவங்கள்ட்ட பேசிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள், பல ஊழியர்கள் ஏன் ஒரு விசேஷத்தை பிரசங்கியார நாடி உட்கார்ந்துருக்காங்கன்னா, அவங்களுக்கு அந்த புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை இல்லை அப்படின்னு சொல்றதை விட அவங்க அந்த வளர்த்து கொள்ளலை. நம்பிக்கை அது ஒரு விஷயம் இருக்கு. நிறைய பேர் இன்னும் பைபிளை நம்புறதே இல்லை. இன்னொன்னு அப்ப டாக்டர் நிறைய டாக்டரின்ஸ் அதெல்லாம் அப்போஸ்தலர் நாட்களே முடிஞ்சு போச்சு. சபை வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்டது, இப்பதான் சபை வளர்ந்துருச்சு, இனிமே கிடையாது அப்படின்னு அடிச்சு பேசுறவங்க இருக்கனாலதான் அதை நம்புறவங்களும் இருக்கிறாங்க. நம்புறவங்க இருக்கனால அவங்க நடக்க மாட்டேங்குது. கிறிஸ்தவமே பிலீவ் தானே. கன்னியின் வயிற்றுல பரிசுத்தாவின் வல்லமையில இயேசு கருவானாருங்கிறத நம்ம விசுவசிச்சாதான் கிறிஸ்தவமே. அப்ப அதை விசுவசிக்கிறோம்னா புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட மற்ற ஆவிக்குரிய அனுபவங்களை ஏன் விசுவசிக்க கூடாது? ஸோ இதெல்லாம் அப்போ நடந்துச்சு, இப்போ நடக்கல அப்படிங்கிறதுனா இது ஒரு தடை மாதிரி இல்லையா? நடக்க எழுப்புதலுக்கான தடை. ஓகே, உண்மையில நான் என்ன சொல்ல வரேன்னா, அதே நேரத்தில் அனுபவங்களை மாத்திரமே சார்ந்திருந்தா அது பிரச்சனை தான். வசனத்தோடு கூடிய அனுபவம் அது அக்செப்டபிள். வசனம் இல்லாத அனுபவம் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனால் சம்டைம் தேவன் வந்து சில பேருக்காக சில காரியங்களை நம்ம புரிஞ்சிக்க முடியாத விதத்தில் செய்வார். புரிஞ்சிக்க முடியாத விதத்தில் ஆண்டவர் செய்வார். அதை நம்ம அனுபவத்தில் தான் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்படி தேவதூதரில் பார்த்தீங்க, அந்த மாதிரி ஆண்டவரை பார்த்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? ஆண்டவருடைய சைடு, அதாவது மோசே வந்து பின் பக்கத்தை பார்த்தார். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நீங்கள் நேற்று மின்றும் என்றும் மாறாதவராச்சே, எனக்கும் அது மாதிரி பின்பக்கத்தையாவது காண்பீங்கன்னு. எனக்கு கிருபையாக ஆண்டவர் வந்து தன்னுடைய சைடு வியூவை எனக்கு ஆண்டவர் காண்பித்தார். எப்படி உணர்ந்தீங்க இதான் ஆண்டவர் அப்படிங்கிறது? எப்படி உணர்ந்தீங்க? இல்லை தேவ சமூகத்தில் சில நாட்கள் காத்திருந்தேன், வேதத்தை விடாமல் வாசித்து கொண்டிருந்தேன். பார்த்தே ஆகணும், நம்முடைய முகத்தின் சாயலை என்னை மறுரூபமாக்குங்க அப்படி கேட்டுட்டு இருந்தேன். அந்த நாட்களில் ஆண்டவருடைய அந்த சைடு இதை தெளிவாக உணர்ந்தேன். அதாவது கண்ணை மூடி இருக்கும்போது இல்லை, கண்ணை திறந்து இருக்கும் பொழுது அந்த அறை முழுக்க நல்ல பிரகாசம். அங்கே இருந்த லைட்டை விட அந்த அறை வந்து அந்த ரூம் வந்து அதிகமாக பிரைட் ஆச்சு. தேவனுடைய அந்த சைடு இதை உணர்ந்தேன். என்னுடைய முழு பேரை சொல்லி ஆண்டவர் வந்து அழைச்சார். நான் வந்து பாஸ்டர் ஜான் பிரபு அப்படிங்கிற பேரை தான் எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணுவேன். என்னுடைய சர்டிஃபிகேட் படி பார்த்தா ஜான் இனிகோ பிரபு, அது லாங்காக இருக்குது. இந்த இனிகோங்கிறத நிறைய பேரால் சொல்ல ப்ரொனன்சியேஷன் பண்ணும் பொழுது கஷ்டப்படுறாங்க, எழுதும்போது தப்பாக எழுதுறாங்கன்னு தான் ஜான் பிரபு அப்படின்னு 2 வார்த்தையில் முடிச்சிட்டேன். ஆண்டவர் வந்து அந்த ஃபுல் நேமை சொல்லி என்னை கூப்பிட்டு சில விஷயங்களை எனக்கு பேசினார். ஸோ அந்த ஒரு முறை ஆண்டோடைய அந்த சைடு போஸ்டரை நான் பார்த்துருக்கிறேன். ஸோ இதனால் உங்களுக்கு ஒரு மாற்றம் நடந்திருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இப்போ டிஜே சங்கல் மாதிரி ஆட்கள்லாம் வந்து சொல்லும்போது இப்படி பார்த்தேன் அப்படின்னா அவங்க லைஃப்பில் அது ரிஃப்ளெக்ட் ஆகி நிறைய பேருக்கு பிரயோஜனமாகவும் இருக்கும். அதனுடைய சில பேர் அதை சொல்கிறாங்க, ஆனால் அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் இல்லாமல். ஸோ உங்கள் லைஃப்பில் அது ஒரு உண்மையிலே நல்ல கேள்வி கேட்டீங்க. ஆண்டவரை பார்த்ததுக்கப்புறம் எனக்குள்ள 2 விஷயங்கள் மாறி இருக்குது. ஒன்று வந்து ஒரு கைண்ட் ஹார்ட் வந்திருக்குது. அதுக்கு முன்னாடி என்னுடைய ஹார்ட் வந்து ஹார்டாக இருந்துச்சு. ஹார்டானா எப்படி, என்ன மாதிரி? யாருக்கும் உதவி செய்யறதுக்கு எனக்கு பெருசாக மனசே வராது. அப்படியா? ஆமாம். இன்னொன்று
நியாய தீர்ப்பை பத்தியே பேசிட்டு இருந்தேன். ஓ, ஜட்ஜ்மெண்ட். ஆமா, குற்றம் கண்டுபிடிக்கிறது, நியாய தீர்ப்பை பேசுறது, பழி சுமத்துறது, இதுதான். ஆனா ஆண்டவரை தரிசிச்ச பிறகு எனக்குள்ள வந்து அந்த மாற்றம் வர ஆரம்பிச்சிச்சு. ரோமர் 5:5 சொல்ற மாதிரி பரிசுத்த ஆவினால் அவருடைய அன்பு இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறத நான் உணர ஆரம்பிச்சேன். ஒரு கைண்ட் ஹார்ட் வந்துச்சு. பிறரை நேசிக்கிறதுனா அவங்க இருக்கிறபடி அவங்கள ஏற்றுக்கொள்ளணும். எங்க அப்பா அடிக்கடி பாஸ்டர் ஜேம்ஸ் துரராஜ் சொல்லுவாங்க, அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே அவங்கள ஏற்றுக்கொள்றது தான் கர்த்தருடைய அன்பு. அது எனக்கு அறிவுக்கு தெரியும் வாக்கியமா, ஆனா அனுபவத்துல வரும்போது என்னால அப்படி ஏத்துக்கவே முடியாம இருந்துச்சு. ஆனா இப்ப ஆண்டவரை தரிசிச்சதுக்கு பிறகு அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்குள்ள நான் வளர்ந்துகிட்டு வரேன். ரெண்டாவது வந்து அற்புத அடையாள ஊழியங்கள் இப்ப என் மூலமா ஆண்டவர் செஞ்சிட்டு இருக்கிறார். குறிப்பா 40க்கும் மேற்பட்ட செவிட்டு காதுகளை ஆண்டவர் திறந்திருக்கிறார். ஆமா, ஒரு சில வீடியோஸ் வந்து யூடியூப்ல போட்டிருக்கேன், அதை உங்களுக்கு தரேன். கண்டிப்பா ஒரு காது கேட்டு மறு காது கேட்காதவங்களுக்கு ஆன் த ஸ்பாட் வித்தின் அ மினிட் அந்த அற்புதம் நடந்திருக்கு. இந்த வருஷத்துல 2025 மட்டும் more than 25 members has healed on the spot. அப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரோஷன் ஷோல்டர், கையை உயர்த்த முடியாம அப்படியே இந்த இடத்துல பிடிச்சிருக்கும் பாருங்க, அவங்கள அநேகர் ஆண்டவர் அந்த இடத்துல சுகமாக்கி இருக்காரு. அப்புறம் வந்துட்டு இந்த ஹிப் ப்ராப்ளம், அவங்க எந்திரிச்சு நிக்க முடியாம உட்கார முடியாம கஷ்டப்பட்டவங்கள ஆண்டவர் எழுப்பி நிக்க வச்சிருக்கிறார் அதே ஜெபத்துல அதே இடத்துல. அப்புறம் பேரலிட்டிக், அதுல கை விழுந்து போனவங்க, கால் விழுந்து போனவங்க. அப்புறம் கோயம்புத்தூர்ல ஒரு தடவை அம்மன் குளம் அப்படிங்கிற இடத்துல காஸ்பல் மீட்டிங், இந்த காஸ்பல் வேன் ஒன்று இருக்கும், நீங்க பாத்துருக்கீங்களா? ஆமா ஆமா, அதுல எல்லாம் செட்டப் வச்சிருப்பாங்க. அதுல வந்து கோயம்புத்தூர் அம்மன் குளமா புளிய குளமா தெரியல, சுவிசேஷகர் ஜான் ரவிச்சந்திரன் அவர் வந்து என்னை அழைச்சிட்டு போயிருந்தார். ஸோ அந்த மீட்டிங்ல வந்து பேரலிட்டிக் அட்டாக்னால ஒரு சைடு கண்ணு வாய் கை எல்லாமே பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு கண் ஆன் த ஸ்பாட் மூவ் ஆச்சு, கை அசைஞ்சிருச்சு. ஸோ அங்க டியூட்டியில பந்தோபஸ்துக்கு வந்திருந்த போலீஸ் எல்லாம் வந்து எக்ஸாமின் பண்ணி பார்த்தாங்க. அவங்களாம் வந்து பார்த்து எல்லாம் விசாரிச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த கிரியேட்டிவா மிராக்கிள்ஸை கொண்டு சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ். அப்புறம் பெட்ரோல் இல்லாம நின்று போன வெஹிக்கிள் ப்ரேயர் பண்ணி 35 கிலோமீட்டர் ஓடிச்சு. அப்படியா? ஆமா. சோ இதெல்லாம் வந்து நிறைய அனுபவம். ஆமா ஆமா ஆமா, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் இல்ல. சோ சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் வந்து அதுக்கப்புறம் மழை நின்றுருக்குது, மழை வந்திருக்குது, சில இடத்துல கரண்ட் போன கரண்ட் இத்தனை நிமிஷத்துல நீ வரணும்னு வந்துடும். அப்படியே சொல்லிருக்கீங்க. ஆமா, அது நிறைய இடத்துல ஆண்டவர் அதை கிருபையா செஞ்சிருக்கிறார். ஸோ இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவ பார்த்த பிறகு இந்த அற்புத அடையாளங்கள் என்னுடைய ஊழியத்துல. மருத்துவ உயிரோட எழுப்புறது அந்த மாதிரி நல்ல கேள்வியே கரெக்டா கேட்குறீங்க. தீர்க்கதரிசன வர உங்களுக்குள்ள கிரியை செய்யுது. எப்படின்னா இதை நான் பேர் சொல்லியே சொல்றேன். சரி 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 சரி. முதல்ல கர்த்தர் நாம மாத்திர மகிமை பண்ணோம். சென்னையில இசிஐ திருச்சபை எங்கன்னா ரெட் ஹில்ஸ்ல எம்ஏ நகர், மொண்டிமா நகர்னு சொல்லுவாங்க. எம்ஏ நகர் இசிஐ திருச்சபையில 3 நாட்கள் கூட்டத்துக்கு அழைச்சிருந்தாங்க. அப்ப ஈஸ்டர் அன்னைக்கு நான் சண்டே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சர்ச்சுடைய சைடில் அந்த எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் பிரசங்கம் கேட்டு இருந்த ஒரு அம்மா அப்படியே தலை சுற்றி அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுவுறாங்க. நான் பிரசங்கத்தை நிறுத்திட்டு அந்த ரெவரண்ட் ஃபோன் பின்னாடி திரும்பி பிரசங்கத்தை நிறுத்திட்டு பின்னாடி திரும்பி ரெவரண்ட் ஐயாட்ட சொல்கிறேன், வெளியில் அது மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஆயிடுச்சு. உடனே அவர் சைடு வழியாக போகிறார். அப்போ நான் என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன்னா கிறிஸ்துவின் அன்புன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். அன்புங்கிறது பேச்சு இல்லை, செயல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நான் யோசிக்கிறேன், இப்போ இந்த அம்மா மயக்கம் போட்டு விழுவுறத நம்ம பார்க்குறோம், எங்கே இருக்குது? ஒரு 10 அடி தூரத்தில் தான் இருக்குது. அன்புங்கிறது செயல்னு சொல்லிட்டு நம்ம மாட்டுக்கு இங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தோம்னா அர்த்தமாக்குமான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு சபையாரே எஸ்கியூஸ் மீ,
இந்த அம்மாவுக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறேன், ஒரு பாட்டு மட்டும் பாடிட்டுங்கன்னு ஒரு பாட்டை ஆரம்பிச்சுட்டு நேராக வெளில போனேன். அதுங்காட்டி இந்த மயக்கம் போட்டு விழுந்த அம்மாவை தூக்கிட்டு கேட்டு பக்கத்தில் போயிட்டாங்க. ஆட்டோவுக்கு ஏதோ சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஆட்டோவில் ஏற்றுறதுக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரியாது அந்த அம்மா இறந்து போனது. அந்த சர்ச்சில் அந்த 3 நர்ஸ் இருக்காங்க, சர்வீஸ்க்கு வந்தவங்க பல்ஸ் எல்லாம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, லாஸ்ட் யூரின் அண்ட் மோஷன் போயிடுச்சு. எனக்கு அதெல்லாம் தெரியல. நான் போய் பார்க்கும்போது இங்கேருந்து அம்மாவை தூக்கிட்டு போய் அங்கே உட்கார வச்சுருக்காங்க, ஆட்டோவுக்காக வெயிட் பண்ண, அவ்வளோதான் எனக்கு தெரியும். உடனே போய்ட்டு நான் ஒரு ஜெபம் பண்ணிட்டு உள்ளே போகிறேன் அப்படிங்கிறேன். அவங்களுக்கும் ஒன்றும் புரியல. அப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், அறிவிலிருந்து ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே இன்னைக்கு இந்த அம்மாவுக்கு வந்து மயக்கத்தை எடுத்து போடும் அப்படி இப்படின்னு. ஆனால் என்னை அறியாமல் அந்நிய பாஷையை பேசி ஆவியில் கமெண்ட் பண்ணுறேன், ஏஞ்சல்ஸ் ஐ கமாண்ட் யூ bring back the life right now into her in the name of Jesus அப்படின்னு கமெண்ட் பண்றேன். கமெண்ட் பண்ணிட்டு இயேசுவின் நாமத்தில் அம்மா எந்திரிங்கம்மா எந்திரிங்கம்மா அப்படிங்கிறேன் பாருங்க. நம்ம அப்படின்னுச்சு. ஆனா இப்பயும் நான் மீண்டும் சொல்றேன், அந்த அம்மா இறந்து போயிருந்தது எனக்கு தெரியவே தெரியாது. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஏதாவது ட்ரிப்பு போட்டு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டேன். போய் பிரசங்கம் பண்ணி எல்லாம் முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு சாயங்காலம் கூட்டம் அதோட முடியுது. அன்னைக்கு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ஹில்ஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய அடுத்த சர்ச்சில் இசிஐ சர்ச்சை சேர்ந்த எல்லா பாஸ்டர்ஸ், ஒரு 13 பாஸ்டர்ஸ், அந்த சேர்மேன், அவங்க எல்லாருமே கேதர் ஆகியிருக்காங்க. அப்போ பாடல் ஆறாலாம் முடிச்சுட்டு என்கிட்ட செய்தி கொடுக்கும்படி ஒரு சாட்சி, இன்னைக்கு காலையில் இது மாதிரி நடந்திருக்கு, ஆனால் இந்த பிரசங்கியாருக்கு தெரியவே தெரியாது, இங்கே தான் சொல்லணும்னு நான் வெயிட் பண்ணி இப்போ தான் சொல்கிறோம் அப்படின்னா. அப்போ தான் எனக்கே தெரியும் மரித்த உயிர் மீண்டும் வந்திருக்கு. கர்த்தரை துதிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் 2 முறை அதே சென்னையில் போரூர் எவாஞ்சலிக்கல் சர்ச்னு சொல்லி பாஸ்டர் ஏஎம் டேவிட் அவங்களுடைய திருச்சபையில அதே மாதிரி ஒரு அம்மா கீழே விழுந்துச்சு. போய் திருப்பி ஜெபம் பண்ணி ஆண்டவர் ஜீவனை கொடுத்தாரு. இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா ஒரு சிறு குழந்தை கர்ப்பத்திலே செத்து போச்சு. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, குழந்தை இறந்துருச்சு, நாங்கள் திங்கக்கிழமை அபார்ட் பண்ண போகிறோம், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். எனக்கு என்ன ஜெபம் பண்ணுன்னு தெரில. இப்போ நான் சொன்னேன் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிட முடியுமான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு ஓன்னு முழங்கால் போட்டு அழுதேன். ஆண்டவரே, குழந்தைய கொடுத்தது நீங்க, இப்போ அந்த குழந்தை பிரசவத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா நியாயம், செத்து போச்சு அபார்ட் பண்ண போறோம்னு ஜெபம் பண்ண சொன்னா இது நியாயமா தெரியல. நீங்க என்ன சொல்றீங்க போது நீ கமெண்ட் பண்ணு, நான் உயிரை தரேன்னு. உடனே அடுத்த 10 நிமிஷத்துல ஃபோன் பண்றாங்க, கமெண்ட் பண்ணி ஜெபிக்கிறேன். அவங்க ஆமேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, பிரதர் ஆக்சுவலா எங்களுக்கு வந்து எல்லாமே ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டாங்க, மண்டே வந்து நான் சொன்னேன் இந்த நாட்டில் ரூல்ஸ் எல்லாம் வேற, எந்த நாடாக இருக்கட்டும் குழந்தை உங்களுக்கு உரிமை இருக்குது, ஒரே ஒரு தடவை செக் பண்ணுங்க, ஸ்கேன் பண்ணுவீங்களோ இல்லை வேற ஏதோ மெத்தடில் குழந்தைய வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அபார்ட் பண்ணு. ஓகே அப்படின்ட்டாங்க. காட்ஸ் கிரேஸ், அந்த வார்த்தையின்படி அவங்க செஞ்சிருக்கிறாங்க, குழந்தை உயிரோடு இருக்குது. அல்லேலூயா. அந்த குழந்தை இறந்துருச்சு, அபார்ட் பண்ணுன்னு சொல்லிச்சோ அதே ஹாஸ்பிட்டலில் அவனை பிரசவித்து இன்னைக்கு அந்த பையன் 7-8 வயசு நிரம்பிய மகனா இருக்கிறான். அம்மா அப்பா மெடிக்கல்ல ஒரு பெரிய மிராக்கிள். ஆமா, அது நிறைய இப்போ நான் கேட்கும்போது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு சிலருடைய டெட் ரைஸ்லாம் அப்படி பேசியிருக்கோம். பட் ஆனால் இப்போ நம்ம ஆண்டவர் வந்து நாசர் வந்து 4 நாள் கழிச்சு எழுப்பினாங்க. இந்த மாதிரி இப்போ டெட்ல இருக்காங்க, எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இப்போ சுமித் விகல் சொல்றதுலாம் 26 டெட் பாடி எழுப்பினாரு, ஒய்ஃப், இப்படிலாம் நிறைய படிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி அனுபவங்கள் அப்படிலாம் வரணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் தோணி இருக்கா? அந்த மாதிரி கேட்குறேன். ஏன்னா சில பேர் சொல்றாங்க இது கர்த்தருடைய வில்லிங் தான் நடக்கும், நம்ம போய் எல்லாத்தையும் எழுப்ப முடியாது. சரி, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அஃப்கோர்ஸ் தியாலஜிக்கலாக அவங்க சொல்றது கரெக்டு தான். ஓகே, தேவனுடைய திட்டம் ஒருத்தவங்க வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அற்புதம் வந்து ஈஸியாக நடக்கும், அதனால அப்படி சொல்றாங்க. பட் நம்ம ட்ரை பண்ணாம இருக்கிறது வந்து ஒரு ஃபெயிலியர் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. பட் அந்த மாதிரி இப்ப இறந்தமா பேசிட்டு ட்ரை பண்ணாமலே இருக்கிறதுனால தான் நடக்க மாட்டேங்குது. பட் ஆனா நீங்களும் நிறைய கேட்டிருப்பீங்க, மரணத்தை செய்தி கேட்டிருப்பீங்க. ஆமா. பட் அவங்களாம் எழுப்பலாம் அப்படிலாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா? நடக்காம அப்படின்னு கேட்குறேன். அந்த மாதிரி எல்லாம் ஒரு சில இடங்கள்ல ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஓ, இறந்த வீட்டுக்கே போய்? ஆமா. ஓகே ஓகே. அப்படி இறக்கிறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கிறேன். சரி, எப்படின்னா 48 மணி நேரத்தில் இவங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் டிக்ளேர் பண்ண பேஷண்ட்டை வந்து சரி போயிட்டு
அவங்களுக்கு ஒரு 2 மாதம் 2.5 மாதம் உயிரோட இருந்திருக்காங்க. அந்த மாதிரி நடந்திருக்கு. எங்க பட் திருச்சியிலேயே நாங்கள் டோட்டலாகவே டெட் ஆகி இருந்தவங்களும் நம்ம அப்படி அதுக்கான முயற்சிலாம் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கான முயற்சி ஒரு முறை பண்ணேன், நடக்கல. இனி பண்ணணும். ஓகே ஓகே. ஆமாம், நம்ம எழுப்புதல் அந்த அற்புத அடையாளங்கள் தாமதிக்கிறது காரணமே நம்ம இறங்காம இருக்கிறதாங்கிறது என்னுடைய. நீங்க ஓகே அந்த மாதிரி நம்ம இறங்காம இருக்கிறனால தான் அது நடக்க மாட்டேங்குது. நம்ம ரொம்ப அறிவுபூர்வமா சிந்திச்சு என்ன பண்ணிடுறோம், தடுத்துறோம். ஏதோ ஒரு பாயிண்ட சொல்லி இது ஸ்டாப் ஆகிறோம் அப்படின்றீங்க, தப்பிச்சிடறோம். கிறிஸ்து அங்க வராரு, நகைத்தவங்களெல்லாம் கொஞ்சம் வெளில நில்லுங்கப்பான்ட்டார். ஏன்னா அவங்க கருத்து வேற, இது முடிஞ்சிருச்சு இனிமே உயிர் வராதுங்கிறது அவங்களுடைய எண்ணம். ஸோ அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவங்கள தள்ளி வச்சுட்டு நல்ல எண்ணங்கள் உள்ளவங்களோட யாரு அப்பா அம்மா, நிச்சயமா அவங்க வந்து இந்த குழந்தை உயிரோட வரணும்னு எதிர்பார்த்துருப்பாங்க. அப்ப இயேசு, பேதுரு, யாக்கோபு இவங்க கதவை மட்டும் சாத்திட்டு உயிரோட எழுப்பிட்டார். ஸோ அற்புதங்களுக்கு தடை என்னன்னா, அநேக நேரங்களில் நம்முடைய எண்ணங்களும் மற்ற சுற்றி இருக்கவங்களுடைய எண்ணங்களும், அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம்னாலே அற்புதம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அது இயேசு கிறிஸ்து தான் செய்கிறார். நம்ம வந்து விசுவசிக்கணும், கமெண்ட் பண்ணணும். ஆனால் ஜீவனை கொடுக்க போகிறது, அதை நிறைவேற்ற போகிறது அவர் தான். நிச்சயம் அவர் செய்வார். ஸோ அது மாதிரி நீங்கள் நிறைய மிராக்கிள் பண்ணிடணும் நடந்திருக்கு, உங்கள் மினிஸ்ட்ரி நடந்துகிட்டே இருக்கு. சில இடங்கள் நீங்களும் பார்க்கலாம், சிலருக்கு நடக்காமல் இருக்கலாம். ஆமாம் ஆமாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? எதனாலன்னு அப்படி யோசிச்சிருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்டுருக்கீங்களா? சில பேருக்கு வந்து ஆண்டவர் வந்து ஆயுசு நாட்களை அவ்வளோதான் வச்சிருப்பார். அதை நம்ம மாற்ற முடியாது. ஓகே, நீங்கள் மரணத்தை சொல்கிறீங்க, நான் சொல்கிறது மிராக்கிளே சொல்கிறேன். இப்போ சில நேரம் ஒரு மிராக்கிளுக்கு வந்து அவிசுவாசம் தான். ஓ, அது ஒரு பாயிண்ட் தான்றீங்களா? ஓகே ஓகே. அவிசுவாசம்னா நம்ம வச்சிருக்கிறத சொல்கிறீங்களா, அவங்கள வச்சிருக்கிறத சொல்கிறீங்களா? ஜெபிக்க போகிறவங்கள்ட்ட முதல்ல விசுவாசம் இருக்கணும். சரி சரி. ஊழியக்காரனுக்கு. சரி. ரெண்டாவது அது போல் ஜெபத்தை பெற்றுக்கொள்றவங்களும் விசுவாசத்தோட வரணும். ரெண்டு இருந்தால் தான் அது ஆப்ரேட் ஆகும். ஆமாம். இப்போ நான் ஒரு இடத்துல வந்து இன்றைக்கி உங்கள் ஹீலிங்காக ஜெபிக்க போகிறேன்னு பவர்ஃபுல்லாக கீழே இறங்கணும்னு டக்குன்னு ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு, பையை திறந்து மெடிசன் பாக்ஸை நீட்டுது. என்னம்மானா இதுக்கு ஜெபம் பண்ணிடுங்க அப்படின்னுச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து நம்பிக்கை, இந்த மாத்திரை வழியாக இயேசுனை குணமாக்குவான்னு. அப்புறம் அவங்கள என்ன பண்ண, சரி ரைட் ஓகே, அவங்கள வந்து நம்ம பிறருக்கு முன்னாடி அவமதிக்க முடியாது, ஓகேன்னா அதை பிளஸ் பண்ணி. பட்டு சில இடங்களை நான் கேட்கும் போதுன்னா அவங்களுடைய ஃபெய்த்லே, இப்போ ஒரு ஜெபிக்கிறவங்களுடைய ஃபெய்த்லேயே அந்த அவங்களுடைய ஃபெய்த் இல்லாமல் இருக்கும் வர்றவங்களுக்கு. ஆனால் இவங்களுடைய ஃபெய்த்லேயே மிராக்கிள் நடந்த மாதிரிலாம் அது நிறைய நடந்திருக்கு என்னுடைய ஊழியத்தில். ஆமாம். நான் கேட்குறது, இது கர்த்தர் அனுமதிக்கிறாரு, இவங்களுக்கு அனுமதிக்கலை அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கா? இல்லை அப்படி கேட்குறேன். இந்த அற்புதத்தை ஆண்டது அனுமதிக்கிறாரு, அப்படி எடுத்துக்கலாமா இல்லை எப்படி? என்ன நான் இப்படி சொல்கிறேன், இப்போ நம்ம ஊழியத்தில் கர்த்தர் வந்து வல்லமையை பயன்படுத்தும் போது உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா, பிரதர் அங்கே வாங்க, ஒரு ஆத்மா உடம்பு சொல்லாமல் இருக்கு, ஜெபம் பண்ணுங்க, இங்கே வாங்க அப்படின்னு நம்மளை ரொம்ப பிஸியாக்கி விட்டுருவாங்க. ஆனால் என்னையை பொறுத்தளவு தேவை உள்ளவங்க ஆண்டவரை தேடி வரும் பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு ஊழியக்காரனை கூட்டிகிட்டு போகும்போது சில வேலைகள் மட்டும்தான் நடக்கும், பல வேலைகள் நடக்காது. ஏன் அவங்களே தேடி வரணுன்றீங்க? அவங்க தேவனை தேடும் பொழுது தான் அங்கே அற்புதம் நடக்கும். தேட முடியாத சில சூழ்நிலையில இருப்பாங்க, அதாவது ஐசியூவில் இல்லாட்டி ரொம்ப ஹேண்டிகேப்டா, அவங்களுக்கு போகலான்றீங்க. அவங்க உண்மையிலே ஆண்டவரே ஒரு ஊழியக்காரனை அனுப்புங்க, இல்லை நீங்கள் வாங்க சுகமாகன்னு ஜெபம் பண்ணியிருந்தா எந்த ஒரு தடை இல்லாமல் ஒரு ஊழியக்காரன் போயிடுவான். அது இல்லாமல் மனிதர்களுடைய யோசனை படி போனால் நிறைய தடைகள் வரும், அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கே தடைகள் வரும். அந்த ஜெபத்தில் தேவ மகிமையை வெளிப்படுறார். இன்னொரு பாயிண்டையும் சொல்கிறேன், வல்லமையாக பிரகாசிக்கிற ஊழியக்காரவங்கள ஜனங்களே டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க. நிறைய நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏழை வீட்டுக்கு பாஸ்ட் வரமாட்டாரு, பணக்கார வீட்டுக்கு இப்படி சொன்னோன்னா அந்த பாஸ்ட்டுக்கு என்ன ஆயிரும், நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்ட்டு இவர் எல்லா வீட்டுக்கும் போகிறது. போகும்போது அங்கே தேவ சித்தம் நடக்காது, மாமம் மகிமைப்படாது. அதனால ஊழியங்கிறதே அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செய்கிறது தான் ஊழியம். அதனால எத்தனை வரங்கள் இருந்தாலும் அவர் அனுமதிச்சா போக வேண்டியதுதான், அவர் வேணாங்கிற உணர்வு கொடுத்தா போக வேணாம். இதுக்கு புரியதுக்காக அவனை சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஊரில் ஒரு ஊழியக்காரர் வல்லமையாக கர்த்தர் பயன்படுத்தின நாட்களில் நைட்டு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரா, நாளைக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஜெபிக்க கூப்பிடுவாங்க, போவாத. இவர் ஓகே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு படுத்துட்டார். அடுத்த நாள் காலையில் மறந்துட்டார்.
இவங்க வந்தவங்க நம்ம கமிட்டியில் மிக முக்கியமானவர், இந்த மீட்டிங் அவர் தான் ஸ்பான்சரு. அவர் ஒரு இடத்துக்கு நம்மளை ஜெபமான கூட்டு போகிறாருங்க. அங்கே போயிட்டு நேராக நம்ம உபவாச கூட்டத்துக்கு போயிடுவோம். போய் இறங்கினவன தான் எங்கன்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல். யாரை பார்க்க வந்திருக்கோம்னா இது மாதிரி ஒரு ஊழியக்காரு சிக்கா இருக்காரு. அங்கே போய் பார்த்தா அந்த ஊழியக்கார் வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில், நான் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு தோற்றத்தில் காணப்பட்டிருக்கார். அப்போ தான் ஆண்டவர் சொன்னாராம், உன்னை நான் இங்கே வராதுன்னு சொன்னேன், இங்கே வந்திருக்கியா அப்படின்னு. ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஆண்டவரே நான் மறந்துட்டு வந்துட்டேன், என்ன சொல்லணும்? சரி, அப்போ நான் என் வாயில் என்ன வார்த்தையை போடுறேனோ அதை சொல்லி ஜெபம் பண்ணு. அப்போ அந்த வார்த்தையை சொல்லிட்டு இன்னும் 2 டேஸில் இவர் மறிச்சிருவாருன்னு சொல்லிட்டு வந்தோடனே அந்த கமிட்டிக்காருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்னங்கய்யா, ஒரு குஷ்டரோகி பிச்சைக்காரனுக்கெலாம் வந்து நீ நல்லா இருப்பேன்னு கூட்டத்தில் ஜெபம் பண்ணிவிட்டு எங்கள் ரிலேட்டிவ் ஒரு ஊழியக்காரங்கிறேன் அவர் 2 நாளில் இறந்துருவாருங்கிறீங்கன்னு சொல்லி ஒரே பிரச்சனை. அந்த உபவாச கூட்டத்தில் கூட போய் ஒரு ஒழுங்காக செய்தி கொடுத்து ஜனங்களுக்கு ஜெபிக்க முடியாத மைண்டு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஓகே. ஆனால் சொன்ன மாதிரியே 2 நாளில் இறந்துருச்சு. அப்புறம் தான் இவர் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்காரு, ஏன் ஆண்டவரே அப்படின்னும் போது அவன் வந்து என்னுடைய நியமனத்துக்கு விரோதமான ஊழியக்காரன், நீ அவனை பற்றி விசாரிச்சா தெரியுதான் எலெக்ஷன்ல எதிர்பார்ட்டிய அடியால வச்சு இவர் என்ன பண்ணியிருக்காரு, அடிச்சிருக்காரு. அதனுடைய பலன் தான் ஒரு மோசமான வியாதி வந்து இந்த ஊழியக்காரு பார்க்கவே அகோரமான தோற்றத்தில் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்காரு. அவருக்கு போய் ஒரு வல்லமையினால ஜெபிக்கிறேன் இவரை ஹீல் பண்றேன்னு தெரியாம என்ன பண்ணிட்டாரு, இந்த ஊழியக்காரு போகும்போது ஆண்டவர் தான் உன்னை வர வேணான்னு நீ ஏன் போன. ஸோ சில நேரங்களில் தேவன் சில பேரை வந்து சில பாதை நடத்துவார். வரம் இருக்குங்கிறதுக்காக நம்ம போய் தேவனுடைய நியமத்தை கொலாப்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் வரங்கள் உள்ள ஊழியக்காரவங்க கிளியராக கத்தன்ட்ட கேட்கணும், வெதர் ஐ கோ ஆர் நாட், சொல்லுங்க ஆண்டவரே. அந்த நேரத்தில் பிரஸ்டீஜுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, இல்லை கிரிட்டிசிசத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்து ஸ்டபானா இருந்துக்க வேண்டியது. சொல்ல தெரியணும், நான் தேவனுடைய ஊழியக்காரன் தான்யா, என்னை அனுமதிச்சா வருவேன். இது மாமா மச்சான் உறவு கிடையாது, அங்காளி பங்காளி கிடையாது, இது கர்த்தருடைய ஊழியம். நீ கோச்சிக்கிறதும் நீ புரிஞ்சுக்கிறதும் ஓம் பாடு அப்படிங்கிறத ஒருவேளை ஹார்ஷா கட் அண்ட் ரைட்டா சொல்லாட்டியும் அதை ஏதாவது ஒரு மேனேஜர் ஆச்சு வச்சு வேற விதத்தில் சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லி ஜனங்களுக்கு புரிய வச்சேன். பட் நீங்க ஒரு பாஸ்டரா இருக்கீங்க, 700 பேர் சர்ச்சில் இருக்காங்க, சர்ச்சில் வந்து நம்ம அதை செய்ய முடியாது. எல்லாத்துலயும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அங்க போய் நம்ம பொதுவான வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க வேண்டியதுதான். சபை ஜனங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்குது. உள்ளதை உள்ளபடி சொன்னோம்னா வேற சர்ச்சுக்கு போயிடுறாங்க. அதனாலேயே பாஸ்டர்லாம் வந்து வெளியூர்ல பயங்கரமா பிரகாசிப்பாங்க, தான் ஊர்ல வந்து கொஞ்சம் ஒரு லிமிட்டோட ஒரு லெவலோட இருந்துக்கிறாங்க. அதான் உண்மை. இன்னும் சில காரியங்களோட பேச நினைக்கிறேன். என்னன்னா ஆக்சுவலாக கனவு இன்னைக்கு ஒரு நல்ல ட்ரெண்டாக நிறைய கனவுகளை பற்றி பேசுகிறாங்க. கனவுகள் ஆண்டவர் கொடுக்குறாரு. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ட்ரீம் பற்றி ஆண்டவர் கொடுக்குறாரா? இல்லை சில பேர் டெய்லி கனவு காங்கிற, டெய்லி ஆண்டவர் எப்படி பேசுகிறாரு கனவு மூலமாக தான் அப்படிலாம், அது பெரிய இது. அதுக்கு 234 அறிகுறிலாம் சொல்கிறாங்க, இத்தனை அறிகுறிலாம் காண. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கனவு வழியாக ஆண்டவர் வேதத்தில் பேசியிருக்கிறாரு, பேசுவார். ஆனால் அதனுடைய பர்பஸ் என்ன? இப்போ ஒரு காரியத்தை வந்து ஆண்டவர் சொல்கிறாருன்னா எதுக்காக சொல்லியிருக்காரு, கேட்ட அவங்க அதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஒரு ரெஸ்பாண்டும் பண்ணல, சும்மா கேட்டுக்கிட்டு மட்டும் இருக்கிறேன் அப்படின்னா அது டிஸ்ஒபீடியன்ட். சும்மா ஒரு விஷுவலாக பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனால் எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அந்த நபர் வந்து ஒரு கீழ்ப்படியாத நபர். அப்படிங்கிற பட்சத்தில் அவர்கிட்ட ஏன் ஆண்டவர் தினந்தோறும் வந்து பேசணும்? அப்போ பேசுறது ஆண்டவர் இல்லை, இவங்களுடைய சொந்த கற்பனைகள். ஓகே ஓகே ஓகே. அதான் நான் ஏற்கனவே இந்த இடத்துல சொன்னேன். உங்களுக்கு ட்ரீம்லாம் அப்படி ரெகுலராக வருமா? அப்படிலாம் ஸ்பெசிஃபிக்காக தான் வந்திருக்கு, ரெகுலராக வரல. ஸ்பெசிஃபிக்காக சில ஒரு வருஷத்தில் ஒரு 5-6 தடவை அது மாதிரி வந்திருக்கு. மற்றபடி ரெகுலராலாம் வரல. ஏதோ சொல்ல வந்தீங்க. அசுத்த ஆவிகள் வந்து டைவர்ட் பண்ணுதுன்னு சொன்னேன் ஏற்கனவே ஒரு பாயிண்ட்ல. ஆமாம் ஆமாம். ஊழியம் செய்கிறவனை அந்த ஊழிய பேரை வச்சுக்கிட்டே உள்ள வந்து தரிசனத்தை நோக்கி போகாமல் தேவையில்லாத மற்ற வேலையெல்லாம் செய்ய வச்சிடும். அதே மாதிரி இந்த சொப்பனம் காண்கிற கிருபை அவங்களுக்கு இருக்கலாம்,
அந்த கிருபை உள்ளவனை அந்த சொப்பனத்தினுடைய மெசேஜுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ண அப்படிங்கன்னு செயல்பட விடாமல் அவங்கள என்ன பண்ணுது, எப்போதும் சொப்பனம் காண்றதுலேயே படுக்க வச்சிருது. செயல்பட விடாமல் அவங்கள ஒரு பேரலிட்டிக் அட்டாக்ல கொண்டு போயிடுது, செயல்பட விடாத நிலை கொண்டு போகுது. அதில் அந்த ஆவிகளை நம்ம கடிந்து கொள்ளணும். சூப்பர். ஆக்சுவலி வந்து நிறைய அனுபவங்களை எங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. இன்னும் தொடர்ந்து உங்களோட நிறைய செக்ஷன் நான் பேச நினைக்கிறேன். தேங்க்யூ. இனி வர நாட்களில் உங்களை சந்திப்போம். அது பல நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் கூட பேசுனதுக்காக ரொம்ப நன்றி மாஸ்டர். உங்களுடைய ஓகே பிரதர், எனக்கும் இந்த நல்ல ஒரு வாய்ப்பு. சரி, என்னுடைய ஊழிய அனுபவங்கள், ஊழியத்தின் பாதைகளை இப்படி இந்த மீடியா மூலமாக அநேக தேவ பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ண கர்த்தர் வாய்ப்பு கொடுத்துருக்கார். ஸோ தேவனாய் கர்த்தருக்கும் குறிப்பாக இலங்கை தேசத்திலிருந்து இதை என்கரேஜ் பண்ண தியாகராஜன் அங்கிள் அவர்களுக்கும் ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலுக்கும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. டிவி பைபிள் ரிவ்யூ மீடியா டீம் வருகிற அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மலேசியாவுக்கு வரும். அங்கே இருக்கக்கூடிய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் எடுக்கிறோம். ஸோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்கள் சாட்சிகள் ஊழிய அனுபவத்திலே ஷேர் பண்ண விரும்பினே எங்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். அதே போல் உங்களுக்கு தெரிந்த சாட்சிகளும் ஊழியர்கள் இருக்காங்க, அவங்களும் வெளியே தெரியல அப்படின்னா அவங்களையும் எங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இன்னும் வந்து எங்கள் ஈடன் டிவிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா மலேசியாவில் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு, உங்கள் பகுதியில் ஸ்டே பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது ரொம்ப உதவியாக இருக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும் சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நிச்சயமாக எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள்.